தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்கின்றார். உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. வருகிற பிப்ரவரி மாதம் 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும். ஆனால் இந்த முறை பிப்ரவரி மாதம் தேர்தல் நடத்தப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏற்கனவே கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கான பதவிகளுக்கான அந்த ஆயுட்காலம் முடிவடைந்து விட்டது. தற்பொழுது பேரூராட்சி, மாநகராட்சி மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கு தான் பிப்ரவரி மாதம் வரை பதவிக்காலம் உள்ளது. பிப்ரவரி மாதம் நகராட்சி மற்றும் கிராமப்புறங்களுக்கு பஞ்சாயத்து தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்று தெரிகிறது. அதாவது பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட நிதிகளை ஆராய்வதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அது ஆகஸ்ட் மாதம் தனது நிதி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் அதற்கான காலக்கெடுவானது நீடிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆக டிசம்பர் மாதம் நிதி அறிக்கையை தாக்கல் செய்தால் அடுத்த 2 மாத காலத்துக்கு தொகுதி வரைவு செய்து தேர்தல் நடத்துவது மிகவும் சிரமமான காரியம். ஆக தற்போதைக்கு தேர்தல் நடத்தப்படாது என்று கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தல் எதிர்பார்க்கப்பட்டபடி, திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதம் தேர்தல் நடக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவதால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தான் கவலையில் உள்ளனர். என்னவென்று சொன்னால், நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் வேட்பாளர் யார் என்று தெரியாமலே பொதுமக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கவுன்சிலர் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தாவேக்காரவங்க தான் வெற்றி பெற மாதிரி இருக்கு பெரும்பாலான இடங்கள்ல. ஆக அந்த பகுதியில் இருக்கிற தாவேக்கா லோக்கல் பிரமுகர்கள் இந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலர் ஆகலாம், மேயர் ஆகலாம், துணை மேயர் ஆகலாம், ஒன்றிய கவுன்சிலர் ஆகலாம், ஒன்றிய சேர்மன் ஆகலாம், மாவட்ட கவுன்சிலர் ஆகலாம், மாவட்ட சேர்மன் ஆகலாம் என்று கணக்கு போட்டனர். கிராம பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆகலாம் என்றெல்லாம் கனவு கண்டனர். அந்த கனவு தற்பொழுது நிறைவேறுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. எதிர்பார்த்தபடி பிப்ரவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா என்பது கேள்விக்குறி. தற்பொழுது விஜய்க்கு இருக்கிற அந்த ஆதரவு அலை வீசிக் கொண்டிருக்கும் போதே தேர்தல் நடந்தால் தாவேகா வெற்றி பெறும். தேர்தல் தள்ளி போனால் விஜய்க்கு எதிர்ப்பு அலையாக மாறும். தாவேகா பிரமுகர்கள் வெற்றி பெறுவது கஷ்டம். தற்பொழுது உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போகிறது. அது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. எப்படியாவது சீக்கிரம் கவுன்சிலர் ஆகலாம் சொல்லி கனவு கண்டாங்க. அவங்களுடைய கனவு நனவாகவில்லை. தேர்தல் திட்டமிட்டபடி நடக்காது என்று கூறப்படுகிறது.